மகா பெரியவா சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்துல வாக்தேவதைகள் அம்பிகையின் வாசஸ்தலமாக மேருமலை சொல்லி அங்கே வசிக்க கூடியவள் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய மகத்துவத்தை சொல்லி அவள் எவ்வளவு பெரியவள் என்று சொன்னார்கள் இல்லையா. அடுத்ததாக அவளுக்கு பிரியமான விஷயங்கள் அப்படின்னு சில இருக்கே. முதல்ல பார்த்தோம் இல்லையா, பாடலி குசும பிரியா அப்படின்னு. அப்ப அவளுக்கு என்ன விதமான புஷ்பங்கள் எல்லாம் பிரியமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் இல்லையா. ஏனென்றால் அவளுக்கு பூஜையில் இந்த புஷ்பங்களை எல்லாம் நாம் பயன்படுத்தலாமே அப்படின்னு நமக்கு மனதில் இந்த எண்ணங்கள் வரும். அப்படி இருக்கக்கூடிய அந்த புஷ்பங்களில் அடுத்ததாக சொல்லப்படுவது ஓம் மந்தார குசும பிரியாயை நமஹ. ஓம் மந்தார குசும பிரியாயை நமஹ. இப்போ மந்தார குசுமம் அப்படிங்கிறது மந்தார புஷ்பம் அப்படின்னு சொல்லுது. இது எங்கே இருக்கும் அப்படின்னா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய விருட்சம் கல்பக விருட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பூக்கக்கூடிய மலர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொல்லும் பொழுது எந்த புஷ்பத்தில் பிரியம் உள்ளவன் சொல்கிறாங்க. இதே மந்தார புஷ்பம் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நமக்கு கிருஷ்ணனின் நினைவும் வரும். ஏனென்றால் அம்பிகையும் கிருஷ்ணனும் வேறு வேறு கிடையாது, நம்ம பல சந்தர்ப்பங்களில் பார்க்குறோம் இல்லையா. அப்படித்தான் கிருஷ்ணாஷ்டகத்திலையும் ஒரு வாக்கியம் வரும். மந்தார கந்த சம்யுக்தம் சாருஹாச சதுர்புஜம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும் பொழுது கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் அப்படின்னு முடிப்பாங்க. அதாவது இந்த யாரிடத்தில் கந்தார புஷ்பம் கந்தம் சுகந்தம் தவழ்ந்து கொண்டு இருக்கிறதோ அதனோடு கூடினவராக யார் இருக்கிறாரோ, யார் இருக்காங்க, கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணரை, அப்படிப்பட்ட கிருஷ்ணனை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப அப்படியே அம்பிகைக்கு வந்தா அம்பாள் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீநகரம். அம்பாள் எங்கே வசிக்கிறாள்? ஸ்ரீநகரத்தில் அவளுடைய கிரகம் சிந்தாமணி கிரகம். சிந்தாமணி கிரகத்தில் சுற்றிலும் தேவதார் விருட்சங்கள் இருக்கு இல்லையா. அப்ப அந்த தேவதாரங்களில் என்னென்ன புஷ்பங்கள் இருக்கு அப்படின்னா அங்கே அதை சுற்றி இருக்கக்கூடியதான கல்பக விருட்சங்கள் இருக்கின்றன. அதில் இந்த மந்தார புஷ்பங்கள் நிறைய பூத்து குலுங்குகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அந்த புஷ்பங்களின் நடுவே அவளுடைய கிரகம் இருக்கிறது. அவளுக்கு அந்த புஷ்பத்தில், அப்படிப்பட்ட புஷ்பத்தில் நாட்டம் உள்ளவளாக இருக்கிறாள் என்று அம்பிகையை கூறுகிறார்கள். மகா பெரியவா சரணம்.